இது குறித்து நீங்க ஒரு பதிலடி கொடுக்கறதா நம்ம சேனல்லே ஒரு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதை வந்து கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. அதுக்காக திருப்பி அதை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்துருக்கீங்களா? அதாவது அவங்க வந்து நிறைய பேசியிருந்தாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அதுதான், நாங்க பண்றதெல்லாம் தப்பு இவ்வளவு நாள் பேசிட்டு இப்போ நீங்களே அதே தானே பண்றீங்க, அப்ப மந்த்ரா இவ்வளவு நாள் வந்து இதற்குதான் ஆசைப்பட்டாளா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க. அதே முன்னாமாவே வந்து கேட்டிருந்தாங்க. நண்டாயா தட்டு நாங்கள் சென்னையில் வந்து 21 நாய்க்கு பதில் 22 நாயக்கா நாங்கள் ஆக்குறோம், இனி ஒரு நாயக்கா ஆக்குறோம். 2 வருஷமா நான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நியாயம் கேட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த 20 பேரால குற்றச்சாட்டு முன்வைக்கிறது நீங்க அவங்க மேலதானே? அதுதான் சொல்லலாம். குற்றச்சாட்டு இப்போ உன் மேல சொல்றேன்னா நீ தானே அந்த குற்றச்சாட்டை வந்து சரி பண்ணணும். வேற ஒருத்தரை வந்து பண்ண முடியும். நான் வந்து ஆளுமையில உட்காரும் போது நீங்க பண்ண செயலுக்கு விட நான் அதிகமா செஞ்சாலோ இல்ல நீங்க பண்றதையே நான் பண்ணாலோ நீங்க என்ன கேள்வி நோட்டீஸ் அடிச்சு இந்த தேதியில இந்த சத்திரம்ல இந்த டைமுக்கு நாங்க இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறோம் சொல்லி பத்திரிகை அடிச்சு தான் பண்ணோம். அப்போ பேச வேண்டியது தானே. ஃபோன் ஆன் பண்ணி பேக்கில் வச்சுருக்காங்க. இன்னொருத்தங்க மொத்த வீடியோவும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? எதுக்கு எங்களை தேடி வரவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அவங்கள வச்சு விட திருநங்கை தானே, திருநங்கை கூட்டம் தானே இது, ஒரு ஆணோ பெண்ணோ கிடையாது இல்லையா? நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு ஏன் வயிற்று எடுத்து உங்களை விட நான் வயசுல சின்ன, நீங்கள் என்ன எத்தனை டாப் போட்டாலும் நான் அதை தொடர்ச்சி போயிடுவேன். நான் திருப்பி ஒரு டாப் போட்டேன்னா அவங்க பண்ற மாதிரியே ஃபங்க்ஷன் நீங்க பண்ணி இருந்தாலும் சில வித்தியாசங்கள் நாங்கள் காட்டியிருக்கோம். அவங்கள விட நாங்கள் வந்து ஒரு படி மேலே தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது என்ன வித்தியாசங்கள்? சில வித்தியாசங்கள் போது எவ்வளவு மொய் வச்சிருக்காங்க? 301 ரூபாய் மொய் வச்சுட்டு 2500 ரூபாய் என்கிட்ட ஹிசாப் கால் பண்ணிட்டு போறாங்க. அப்ப பார்த்துக்கோ, 301 எங்க 2100 எங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு தான் இவங்களை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அது பேசுறாங்க. இப்போ சரிங்களா, 3.25 என் பொண்ணு சொல்றான், 3.25 தான் நான் சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வரும்போது 17,000 ரூபாய் எடுத்துக்கலாம். நீங்களே உங்களுக்கு யாருன்னா மனசுல கை வச்சு சொல்லுங்க. நீங்க 50,000 செலவு பண்ணிட்டு 5 லட்சமா வாங்குறது ஒரு திருநங்கையா பேசுனேன். எந்த எதிரா பண்ணல நீங்க சொல்லி சென்னையில உனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நீயே பல படி தொகுச்சு வச்சுக்கணும்னு நினைக்கும் போது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொல்றேன். அவங்க பின்பற்றாங்கன்னா எப்படின்னா, நண்டாய சட்டாய் சார்பா இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுமா, அதுல குஷி பைசா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த குஷி பைசா 5000 ரூபாவை ஒரு திருநம்பிக்கை படிப்பு செலவுக்காக அவங்க உதவி செய்யறாங்கம்மா. மந்த்ராக்கா அந்த பணத்தை வந்து வெளிச்சம் அறக்கட்டளை சார்பா அணு கையில வழங்குறாங்கம்மா. சென்னையில வந்து நிறைய திருநங்கைகள் நிறைய மாவட்டங்கள் அதெல்லாம் பிழைக்கிறதுக்கு பிழைக்கிறாங்க. ஆனால் இந்த சர்ஜரின்ற சொல்லக்கூடிய ஒரு சடங்கு, சர்ஜரின்றது ஒரு ஆப்ரேஷன் அவ்வளோதான். பட் நம்ம திருநங்கைகளுடைய இதுல வந்து அது ஒரு சடங்கு, அது ஒரு தீட்டு, 40 நாள் ஃபங்க்ஷனு. இதில் எத்தனை பேருக்கு பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம், தாய் மாமனோட சீரு, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கான்னு கேட்டாக்கா இல்லை. எனக்கெல்லாம் கூட கிடையாது, அந்த பாக்கியம் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பண்ண ஃபங்க்ஷன்லாம் அந்த இளம் திருநங்கைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பொக்கிஷமாக கிடைச்சிது. அவங்க அம்மா, அவங்க அண்ணன், கூட பிறந்த அண்ணன், எனக்கெல்லாம் என் கூட பிறந்த அண்ணன் எதிரியா இருந்தான். ஆனால் அவனுக்கு கூட பிறந்த அண்ணன் வந்து நிலங்கைக்கும் போது பார்க்கும்போது அப்பா எனக்கு 1000 கண்கள் வேணும். எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க அண்ணன் வந்து நிலங்கு வைக்கிறான், அவங்க அத்தை அவங்க தாய் மாமா வந்து வரிசை வைக்கிறாங்க, 11 தட்டு வரிசை.
அவங்க அம்மா பக்கத்துலயே நின்று அவனுக்கு பொடுவெல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளுக்கு யாரும் இப்படிலாம் செய்யலையேன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே. நிச்சயமா. இவங்க சென்னையில இவங்க பண்ணக்கூடியவங்க எல்லாம் உண்மையிலேயே பேரண்ட்ஸ் வந்து இந்த சடங்கெல்லாம் பண்றேன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா இவங்க ஒரு அமௌண்ட் வந்து ஃபில் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் பண்றாங்களே, அப்ப நம்ம கெஸ்டா தானே போய் உட்கார்றோம், நம்ம எப்படி இதை வச்சு ஒரு பணமா வாங்க முடியும் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் திருநங்கை சடங்கு, நீங்களாம் இதுலலாம் இருக்கக்கூடாது, சும்மா வந்தீங்களா ஓரமா நின்று பார்த்தீங்களா போயிடுங்க, இது எங்களுக்குள்ள 1000 கலாச்சாரம் இருக்கு, 1000 விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. எந்த விஷயமும் இதுக்குள்ள இல்லை, பணம் இது ஒண்ணுதான் இதுக்குள்ள இருக்கு. சரிங்களா? ஆனா அந்த திருநங்கையோட விருப்பம், திருநங்கைகளோட ஆசை கனவுகள் எல்லாம் உங்களோட பணம்ன்ற ஒரு மூட்டையினால இது எல்லாத்தையுமே அழிக்கப்படுறீங்க இல்லையா, மறைக்கப்படுறீங்க இல்லையா. நாங்க இதை பண்ணோம், இது ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் அந்த தாய்மாமன் வரிசை வைக்கும் போது உண்மையில அந்த திருநங்கை வந்து கண்ணு கலங்கிடுச்சு. பார்க்குறோங்க அத்தனை பேருமே பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா முறைப்படி ஒரு பொண்ணு ஏஜ் சடங்கு அட்டன் பண்ணி அந்த சடங்கு பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இந்த தாய்மாமன் குடிசை கட்டுறது அதெல்லாம் பண்ற அந்த அந்த ஃபீல்க்கே நாங்களே வந்துட்டோம். ஒரு மஞ்சள் நீராட்டு அந்த ஃபீல்க்கு நாங்களே வந்துட்டோம். அப்ப அந்த புள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம் யோசிச்சு. அதாவது அம்மா அப்பா பெத்த புள்ள திருநங்கையா மாறிச்சு, அந்த புள்ளைய ஏத்துக்கிறதே மிகப்பெரிய விஷயம். இப்ப வரைக்குமே அதெல்லாம் ஒரு சவாலா தான் இருக்கு. 100ல ஒரு 50 பேர் ஏத்துக்கிறாங்கன்னா 50 பேர் ஒதுக்கதான் செய்யறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த அம்மா அப்பா ஏத்துக்கிறது இல்லாம கூட பிறந்த அண்ணன் ஏத்துக்கினான்றது அது இன்னும் பெரிய விஷயம். இவங்க 2 பேரையுமே விட்டுருங்க, தாய் மாமன் ஏத்துக்கிறது கூட ஓகேமா, நான் அது கூட சரி, அக்கா பையன் தங்கச்சி பையன் ஓகே. தாய் மாமனை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுல இருந்து வந்தாங்க பாருங்க, அத்தைன்ற ஒரு உறவுல அவங்க வரிசை வச்சு நிற்கும் போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரமிக்கக்கூடிய விஷயம், எவ்வளவு சந்தோஷம் அடையக்கூடிய விஷயம், எவ்வளவு பாராட்டலாம் இந்த ஃபேமிலியை. நம்ம யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த திருநங்கைக்கு இந்த பாக்கியம்லாம் கிடைச்சிது. அதோட திஷ்டி தானோ இவங்கெல்லாம் இவ்வளவு பேச்சு பேசிக்கின்னு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு திஷ்டியா தான் நான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு எங்களோட நண்டாயா பரிவாரில் முதல்ல நாங்க ஊத்துன பால் இந்த அளவுக்கு நடந்தது. அதுக்கு திஷ்டி தான் இப்ப இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், இதெல்லாம் மாற்றங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பணம் எல்லாம் போட்டாங்க இல்லையா, நான் கேட்குறேன், உங்களுதுல ஒரு இன்ஸ்டால இருக்கக்கூடிய வீடியோஸும் உங்களோட வீடியோ போட்டோஸ் எல்லாம் பாருங்க, ஒருத்தருக்கும் 100 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டுன்னு பணமாலைகளா போட்டிருப்பீங்க. எல்லாருமே 21 பேருமே போட்டிருப்பீங்க. 20 பேருமே இப்ப போடுறீங்க. பண மாலை மட்டும் இல்லாம பணத்தால் பூச்செண்டு, பணத்தால் கிரீடம், இது எல்லாமே எங்க ஃபங்க்ஷன்ல பாருங்க, யாருன்னா ஒருத்தர் மேல பணமாலை இருக்கான்னு மட்டும் பாருங்க. பணம் மாலை இல்ல மேம், ஆனா பணம் இறைச்சாங்கல்ல, உங்க மேல இறைச்சாங்க, அப்புறம் சக திருநங்கைகள் மேல இறைச்சதை வந்து அவங்க அதை அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. எங்களதுல வந்து இது தப்பு, என்ன உன்னுலயும் நீ அதே தானே பண்ணிருக்க அப்படின்னு. கண்டிப்பா. அதாவது இந்த பணமாலை, பணகிரீடம், பூச்செண்டு இதெல்லாம் வந்து எங்களதுல யாருமே நாங்க அதை வந்து ஏத்துக்கவும் இல்லை, அதை விரும்பவும் இல்லை. எங்களுக்கும் வந்தது, நாங்க இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, இது பண்ணா அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, எடுங்கன்னு சொல்லி நாங்க அவாய்ட் பண்ணோம். யாரு மேலேயுமே அது இருந்திருக்காது. பட் வந்து பணம் வந்து இறைச்சாங்க. அந்த இறைச்சிட இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆரம்பத்துல, இது எங்களோட கல்ச்சர், இது எங்களோட கலாச்சாரம், அதனால இது 300-400 வருஷமா நாங்க இறைச்சின்னு தான் இருக்கோம். 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இறைச்சாங்க எனக்கு தெரியல. அப்பெல்லாம் வந்து காயின், ஏதோ ஒரு நாணயம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி மூஞ்சி மேலேயே அடிச்சிருப்பாங்க பட்டுன்னு திருநங்கைகளை இல்ல. 300-400 வருஷம் முன்னாடி எல்லாம் இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி, அப்பெல்லாம் ரூபா நோட்டுகள் இருந்ததா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. திருநங்கைகள் வெளியே வந்ததே இப்போதான். சரி ஓகே கல்ச்சர், அப்போ உங்களுக்கு தான் கல்ச்சர்னா எங்களுக்கு கிடையாதா? நாங்க திருநங்கை தானே, அப்ப எங்களை பெண்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நாங்களும் திருநங்கை தானே. அப்போ இந்த ரூபா நோட்டு மாலைகள் இதெல்லாம் தான் நாங்க ஸ்டாப் பண்ண முடியும். அவங்க விருப்பத்தின் பேர்ல எங்களுக்கு ஆசையா இருக்கு, எங்களுக்கும் வந்து எங்க பெரியவங்களை வந்து அவங்க சைட்ல பண்றாங்க இல்லையா, எங்க சைட்ல ஏதோ நாங்க பண்ணணும், எங்களுக்கு கொஞ்சம் இதை மட்டும் கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க? இதுவும்
அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்க ஒத்துக்கிட்டோம். சரி, ஏன்னா நாங்க இதுக்குள்ள ஒரு விஷயத்தையும் நாங்க யோசிச்சு தான் ஒத்துக்கிட்டோம். போடட்டும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் போகும். நம்ம போனால் அவங்களோட இதுல என்ன ஆகும், அவங்களோட அடி மடியில கை வச்சுட்டோம். அவங்க வாழ்ற வாழ்க்கையே வந்து இந்த ஹிசாப் காசும் இந்த தட்டு காசும் இதுதான். தட்டியும் தூக்கிட்டோம், வேலும் உடைக்கிறாங்க. பார்க்கும்போது அடி மடியில கை வச்சுட்டோம். கண்டிப்பா இதுக்கு எதிர்ப்புகள் நிறைய வரும். நம்ம அனைவருமே இதை பேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்றத நாங்க அங்க முடிவு பண்ணிக்கிட்டு தான் இதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். நமக்கு ஒரு முடிவு வேணும். கடந்த 2 ஆண்டுகளா யூடியூப்ல உட்காந்து ஆன்னு கத்திட்டே இந்த காலம் போய் அடுத்து ஏதாச்சும் நம்ம அடி எடுத்து வைக்கணும். இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். இன்னும் எத்தனை வருஷத்துக்குமா நம்ம கத்திட்டு இருக்கணும்? நீ விஜே பொண்ணா வந்து உட்கார, நானே இதே இடத்துல உட்காந்து நாளை பின்ன எனக்கும் வயசாய் கேள்வியா உட்காந்து இருப்பேன், நீயே புள்ள குட்டி ஆண்டியா வந்து உட்காந்துட்டு இருப்ப. சரியா? எவ்வளவு நாளைக்கு? ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னா ஏதோ ஒரு வேலை சொந்தக்கா மண்டக்கா பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒண்ணு பண்ணாதானே ஒரு முடிவுக்கு வரும். பண்ணோம். இப்ப கொதிச்சுதா உங்களுக்கு? எரிஞ்சுதா உங்க அங்கமெல்லாம்? போட்டிங்களா என் உங்கம் பக்கத்துல ஒரு பந்தல்? சரிங்களா? எதுக்கோ ஒரு காரணத்துல அந்த போனா அவ வந்து எங்க கிட்ட வரும்போது கதர்னா, கெஞ்சினா, அழுதா. அந்த ஒரு ஹீரோ, வேசர்படி ஹீரோ, அந்த ஹீரோவை பத்தி அவ்வளோ பேசினா, அந்த ஹீரோவோட புருஷர்களை பத்தி எல்லாம் பேசினா. எல்லா ரெக்கார்டுமே என்கிட்ட இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு. சரியா? எல்லாமே இருக்கு. அவரை போய் நைஸ் பண்ணி அவர்கிட்ட ஏதோ பேசி அவரெல்லாம் விட்டு பேச வைக்கிறீங்க. அவரு பேசுறாரு, என்ன பேசுறாரு? எங்க வீட்டு தட்டை தூக்குறதுக்கு நீ யாருடா டேய் மந்த்ரான்லாம் அவரு கேக்குறாரு. அதுக்கு என்ன மேம் அர்த்தம்? அவங்க வீட்டு தட்டு அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது என்ன அது? என் வீட்டு தட்டை தூக்குறதுக்கு நீ யாருடா டேய்லாம் கேக்குறாருமா. சரியா? நான் கேக்குறேன், ஏண்டா புவனா, டேய் புவனா, யோசிடா. என்கிட்ட வரும்போது என் காலை பிடிச்சி எவ்வளவு கெஞ்சிருப்பேன். எந்த வீட்டுக்கு போனாலும் 62,000 ரூபாய் உனக்கு பைசலா கொடுத்து இன்னொரு வீட்டுக்குள்ள போய் போட்டுக்க கெதி இல்லாம தானே என்கிட்ட வந்த. உனக்கே போட்டுக்க கெதி இல்லைன்னா உன்னை நம்பி ஒரு 5-6 பேர் வந்து நிக்கிறானுங்களே, அவனுங்களுக்கெல்லாம் யாரு கொடுத்துருப்பா? கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய். 62,000 கொடுத்து இன்னொரு வீட்டுல போய் ரீத்து போட்டுக்க கெதி இல்லாம தான் நீ என்கிட்டயே வந்த, உன்னோ கூட இந்த ஜிங்சாங்ல வீட்டுக்குன்னு. சரியா? இன்னைக்கு என் வீட்டு தட்டு தூக்க உனக்கு கெதியிலன்னு கேக்குறேன். யார் வீட்டு தட்டை யாருடா தூக்குனது? உனக்கே தட்டு தூக்கி எங்க நண்டாயா பரிவாரில் உனக்கே தட்டு தூக்கி 1.25 ரூபா போட்டவோ இந்த மந்த்ரா. நண்டாயா பேரை சொல்லி நண்டாயா பரிவாரில் தட்டு தூக்குற உரிமை எனக்கு மட்டுமே. அதை நம்பிதானே வந்த. அப்ப யாரும் உன்னை சோப்பு போட்டு பிரெயின் வாஷ் அடிச்சு மூளையை எடுத்து அலசினா திருப்பி மண்டையில வைக்கலையே. இல்ல நான் வந்து உன்னை தேடி வந்து போனா என்கிட்ட வந்துருன்னு கூப்பிட்டேனா? நீயாதான் ரெடில்ஸ்ல இருந்து வேன் பிடிச்சி நேரம் இங்க வந்த. நண்டையா பேரு சொல்லி தூக்குற தட்டு தான் சையி. நம்மளுக்கு அங்க போனாதான் இந்த ஹீரோ கிட்ட இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஹீரோ நம்மள சென்னை சிட்டில எங்கேயுமே இந்த ஹீரோ வாழ விட மாட்டாரு. இந்த ஹீரோ விட்டு போனா இந்த ஹீரோக்கு ஒரு ஆளு மந்த்ரா தான், நண்டாயா பரிவார் மட்டுமே தான். அங்க போனாதான் நம்மளுக்கு சேஃப்டின்னு தானே வந்தடா. இங்க வந்த உனக்கு அந்நிய தினத்துக்கு தட்டு தூக்கி என் குரு பேர் சொல்லி எங்க ஆயா பரிவார பேரை சொல்லி உனக்கு 1.25 ரூபா போட்டவோ இந்த மந்த்ரா. அப்ப இது யார் வீட்டு தட்டு? பேசுறத யோசிச்சு நிதானமா தெளிவா பேசணும். ஏதோ அங்க எல்லாருமே சூடு கொடுத்துட்டாங்க, அங்க எல்லாருமே கை தட்டிட்டாங்க, அவங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்தபடியே படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்படிதான் நீ மொக்க வாங்குவ, அசிங்கப்படுவேன். சரிங்களா? உனக்கு தட்டு தூக்குனவிலே இந்த மந்த்ரான்னும் போது உன் வீட்டுல, அது கூட உன் வீடு கிடையாது, அது உன் பொண்ணும் கிடையாது, அது இன்னொருத்தி என் குருபாயோட பொண்ணு. சரியா? உனக்கு பேடி செலாவே ஏதோ. நான் கேட்கிறேன், உன் மேல அவளுக்கு பியார் இருந்து பாசம் இருந்திருந்தா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கணும்ல. உன்ன அவ மதிக்கல. அப்ப நீ என்ன வேலை பண்ணியிருந்தா உன் பொண்ணே உன்னை மதிக்காம போயிருப்பா.
யார் யாரையோ கூப்பிட்டவோ உன்னை கூப்பிடலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தாய் மனசை கஷ்டப்படுத்துறமேன்றது அவளுக்கு தெரியாதா? அது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சால்னாக்கா நீ எவ்வளவு சுக்லி பஜ்ஜா வேலை பார்த்திருப்ப, எவ்வளவு உன் ஜேலவாயில நீ ரத்தத்தை ஊத்திருப்ப, எந்த அளவுக்கு அவன் நொந்து மன குமுறின்னு தான் உன்னை அந்த வீட்டை அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீ வரவே கூடாது உன்னை விரட்டி விட்டுருப்பா. சரியாம்மா? அப்ப யார் மேல தப்பு இருக்கு? நான் போனேன், நான் இல்லாத இடத்துல எங்க ஆயா பேரை சொல்லி இப்போ உங்க வீட்டுல நீ தட்டு தூக்கலாம். நான் இருக்கிற இடத்துல எங்க ஆயா பேரை சொல்லி தட்டு தூக்குற உரிமை எனக்கு தானே இருக்கு. நான் தானே தூக்க முடியும். ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. இப்ப நண்டாயா பேரை சொல்லியோ இல்ல பூக்காராயா பேரை சொல்லியோ இவங்க பேரெல்லாம் சொல்லி தட்டு தூக்குற உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு வெள்ளைபானு சொல்றாங்களே மேம். அந்த வெள்ளைபானோ நான் இதுக்கு மேல என்னமா கேக்குது? என் குருபாய்க்கு எத்தனை வாட்டி நான் சொன்னாலும் அந்த வெள்ளைபானு என் குருபாய் வந்து ஏத்துக்கவே மாட்டான். என் குருபாய் வெள்ளைபானு, அதுக்கு மேல நான் என்ன சொல்லும்? அதாவது அதுலயும் ஒரு விஷயம் பாருங்க. பாருங்க, இதுலயும் என்னோட ஜெயம் வெற்றி, என்னுடைய வெற்றி கொடிகள் தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தூங்குறவங்கள நம்ம எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது இல்லையா? நம்ம ஜெயிச்சிட்டோம், மந்த்ரா ஜெயிச்சிட்டா, மந்த்ரா வெற்றி பெற்றா அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒத்துக்க மனசு இல்லை. அது தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, மனசு இல்லை. எங்க நண்டாயா பேரை சொல்லியும் எங்க பூக்காராயா பேரை சொல்லியும் யாரு தட்டு தூக்குனாலும் அது அந்த உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்றத எப்ப சொல்றீங்க? இல்லைங்கன்னா நாயக்கம் ஆகி 5 வருஷம் கழிச்சு சொல்றீங்க. அப்ப இந்த 5 வருஷம் முன்னாடி எங்க போயிருந்தாங்க உங்க நண்டம்மா ஆயாவும் உங்க பூக்கார ஆயாவும்? எங்க போயிருந்தாங்க? அப்பெல்லாம் அவங்க பேரை சொல்லி ரீத்து போட வேண்டியதானே, மடி கட்ட வேண்டியதானே? ஏன் பண்ணல சொல்லுங்க. சரி, எங்க நண்டாமாயா பேரை சொல்லியும் எங்க புகாராயா பேரை சொல்லியும் தட்டு வாங்கக்கூடிய உரிமை, மடி கட்டக்கூடிய ரீத்து போடக்கூடிய உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்னு என் குருபாய் வெள்ளபானு சொல்றாளே. நான் கேட்கிறேன் என் குருபாய, ஏமா இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ போட வேண்டியதானம்மா? அதே நண்டாயா பேரை சொல்லி ஏதோ அந்த உரிமை உனக்கு இருக்கே, உரிமை, அந்த உரிமை உனக்கு இருக்குல்ல என் குருபாய் வெள்ளைபானு, இருக்குல்ல உனக்கு. அப்ப அந்த உரிமை இருக்கும் போது அந்த உரிமையோட நெஞ்சு நிமித்தி அவங்க பேர்ல தட்டி நீ வாங்க வேண்டியதானே, நீ வாங்கிக்க வேண்டியதானே. மத்தவங்களெல்லாம் கூட விட்டுரு, உனக்கு தான் உரிமை இருக்கே, உரிமை இருக்கே உனக்கு தான், என் குருபாய் வெள்ளைபானுக்கு தான் உரிமை இருக்கே. அப்ப தட்டி நீ வாங்கிக்க வேண்டியதானே. உரிமைக்கு உரிமைக்கு என்ன சொல்லுவாங்க? உரிமைக்கு சொந்தக்காரங்கள் நீங்க வாங்கிக்க வேண்டியது. ஏன் வாங்கல? இல்ல இப்ப இருக்க உரிமை அப்ப இருந்துச்சுன்னு தெரியலையே. இப்போ இருக்கிற உரிமை எப்படி வந்துச்சுன்னா, அப்போ உரிமை இருந்தது, ஆனா அவங்களா ஒருத்தங்களா அவங்களா வீடுன்ற மாதிரி. ஏன்னா நண்டாயா ஒரு புனிதமானவங்க. அவங்க அப்பவே அவங்க இறந்தே ஒரு 20-25 வருஷம் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே இந்த ரீத்தை எதிர்த்தவங்க, இந்த நாயக்கு சிஸ்டத்தை எதிர்த்தவங்க. அவங்க மடி உறவுகளுக்காக அவங்க வாழ்ந்தவங்க, போராடினவங்க. அப்ப இந்த மடியில சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் பாத்துக்கோங்க, 1.25 ரூபா வச்சு மடி கட்டுறாங்கன்னும் போது அதுல என்ன பணம் சேர்த்திருக்க முடியும்? புரியுதுங்களா? அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நீ இவங்களை பெருசா பாத்துக்கல, வேணான்னு விட்டுட்ட. இன்னைக்கு நான் ஜெயிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, கொடி ஏத்தப்பட்டது, நாங்களாம் ஜெயிச்சிட்டோம்னு இவங்களுக்கெல்லாம் தெரியும், மனசு இல்லைன்னு. இன்னைக்கு என்னன்னா, இந்த 2 வருஷத்துல நண்டாயா நண்டாயா நண்டாயான்னு மறைக்கப்பட்ட அவங்க உருவத்தை, அவங்க போட்டோவை நான் வெளியே கொண்டு யார் வாயிலும் நண்டாயான்னு வராத பேரை இன்னைக்கு வர வச்சிருக்கேனே. அதே என் குருபாய் வெள்ளைபானு வாயாலேயே இந்த பேர் வருது. அப்ப எனக்கு எவ்வளவு வெற்றி. இன்னைக்கு எங்க நண்டாயா பேரை சொல்லி தட்டு தூக்குற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு வெள்ளைபானு என் குருபாய் சொல்றாளே, அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு வெற்றி. இப்ப யாவது புரிஞ்சுக்க முட்டாளுங்களே. சரி, அப்ப எனக்கு எவ்வளவு வெற்றி. இதை வர வச்சல, இதற்காக தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டது.
ஆனா இந்த பேரை அவங்க வாயில வர வச்சாலும் நீங்க நண்டாயா பரிவார்ல நடத்தக்கூடிய இந்த ஜமாத் தான் வந்து கைராத்னு சொல்லப்படுற அந்த போலி ஜமாத் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நான் முடிவு சொல்றேம்மா, இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். உன் வாயில வர வச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன். எங்க நண்டாயா பேரை சொல்லி தட்டு தூக்குற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு சொல்ல வச்சல, அங்கதான் மந்திரம் நிக்கிறேன். ஓகேவா? அதே போல நுங்கம்பாக்கம் சாமியார் அம்மா இனி வரைக்கும் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பஞ்சு கூட்டி நண்டாயா பேரை சொல்லி எந்த ஒரு விசேஷங்களும் அவங்க பண்ணல. அதே இடத்துல பண்ண வச்சேன்னா, சாமியார் அம்மா வீட்டு வாசல்ல பந்தல் போட்டு எங்க நண்டாயா வீட்டு தட்டை உங்களை தூக்க வச்சேன்னா, இதுதான் ராஜதந்திரம். இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டது. ரெண்டாவது வெற்றி. சரிங்களா? இவங்கெல்லாம் அவங்க பேரை சொல்லி வாழ்ந்தவங்க, பணம் சம்பாதிச்சவங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள தூக்கி எரிஞ்சிங்க. ஆனா உங்க வாயால மறுபடியும் எங்க ஆயா பேரை வர வைக்கிறேன், உங்க கையாலேயே எங்க ஆயா தட்டியே நான் தூக்க வைக்கிறேன் அப்படின்னு மனசுல நினைச்சு அதை செஞ்ச சாதிச்சேன். இன்னைக்கு சாதிச்சுதான் உட்கார்ந்து இருக்கேன். நீங்க நினைச்சுக்கலாம் மந்த்ரா வந்து பதிலடி கொடுத்தோம், மந்த்ராவுக்கு வந்து இந்த அடி கொடுத்தோம். ஒரு அடியும் நீங்க எனக்கு கொடுக்கல. அப்படியே நீங்க கொடுத்திருந்தாலும் அந்த அடியும் என் மேல படல, எனக்கு வலிக்கவே இல்லை. நான் நினைச்சதை நான் சாதிச்சேன். நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன்னா அதை சிறப்பா செஞ்சு முடிச்சேன், வெற்றியோட முடிச்சேன். அதை வந்து நான் மகிழ்ச்சியோட நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒன்று கேட்டீங்களா? கேட்டுறேன். இதை வெற்றி அப்படின்னு நீங்க பூரிச்சு போனாலும் அவங்க சைட்ல இருந்து மந்த்ரா நடத்தக்கூடிய இந்த நண்டாயா பரிவார் ஜமாத் வந்து ஒரு கைராத் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான்மா வெற்றின்றதே வந்துல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்பதான் உங்களுக்கு எல்லாம் அபுக்குனா இருக்கும். இப்ப எப்படியா இருக்கும்னா அபுக்குனா இருக்கும். அய்யோ இது தெரியாம நம்ம பேசிட்டோமேடா, இதுக்கா சாமி நான் பந்தல் போட்டோம், இதுக்கா நம்ம மீட்டிங் கூட்டணும், இதுக்கா எல்லாரையும் வர வச்சோம். புவனாவை விட்டு மந்த்ராக்கு செருப்படி கொடுக்கலான்னா, ஆனா அவ சைலண்டா எல்லாருக்குமே செருப்படி கொடுத்துருக்காளே, சே என்னடா இதுன்னு ஆயிருக்கும். சரிங்களா? இது இருக்கும். இந்த செருப்படியே உங்களுக்கு லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு, அதுவும் இந்த மந்த்ரா சொல்லிதான் தெரிஞ்சிருக்குன்னும் போது நீங்க எவ்வளவு ஒரு புத்திசாலிங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கயிற்கலான்றது உங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவுலாம் உங்களுக்கு மனம் உடையும், உங்க மனசுல எப்படி வெடியும் சொல்லுங்க. எனக்கு அது பாவலாம் வேண்டாமா, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, காலத்தின் கட்டாயம், அன்பின் கட்டாயம் சொல்றேன். சரிங்க, திரும்பவும் சொல்றேன். நீங்களே எஜ்ரா ஃபன்ல வாழ்ந்திருந்தீங்கனால் யார் கைரலா ஜமாத், யார் கைராத் ஜமாத்ன்றது உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். மந்த்ராவா இல்ல அங்கேயா, அந்த 20 பேரா இல்ல இந்த ஒத்தாளா அப்படின்றது உங்களுக்கு புரியும். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இனிமேலும் சரி, மந்த்ரா சுயேட்சை, சுயம்பு, யாராலேயோ உருவாக்கப்பட்டவள் அல்ல, யாரும் என்னை செதுக்கப்பட்டவளும் நான் கிடையாது. நான் சுயம்பு. சரிங்களா? நான் சுயேட்சா நின்று தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஜெயிச்சுட்டு வரேன். நீங்க என்கிட்ட வந்தவங்க அனைவரும் கூட பிரிச்சுக்கோங்க. நீங்க என்ன பிரிக்கிறது, நானே அமுச்சு விட்ற கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை நம்பி யாரோ வரத்துக்கு ரெடியா இல்லை. என்கிட்ட வராங்க, உங்க மனசு கஷ்டமா இருக்கா சொல்லுங்க, நான் அமுச்சு வைக்கிறேன். யார் யார் வீட்டுல இருந்து யார் யார் வந்தாங்களோ சொல்லுங்க, எல்லாருமே நான் அமுச்சு வைக்கிறேன்னு போங்க. ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து நான் உங்களை எதிர்க்கல, இவங்களெல்லாம் பார்த்து நான் உங்ககிட்ட போராட்டம் ஆரம்பிக்கல, இவங்களெல்லாம் பார்த்து நான் இந்த விஷயத்தையே கையில எடுக்கல. சொல்லிட்டேனே, மந்த்ரா வந்து சுயம்புன்னு. என்னோட தைரியத்துல என்னோட அறிவு கேட்டுனதை நான் செஞ்சிருக்கேன். அதுல நீங்க ஜெயிக்க முடியல, தோத்துட்டே வரீங்கன்னா காரணம் என்ன? அவங்களுடைய நடவடிக்கைகள், நீங்க பண்ணியிருக்கக்கூடிய அநியாயம், அக்கிரமதனம், நீங்க பண்ணியிருக்கக்கூடிய செயல்கள். அதனால உங்களால எனக்கு பதில் கொடுக்க முடியல, பேச முடியல, என்னை பேச விட்டுட்டு நீங்க சைலண்ட் ஆகுறீங்க. இதுதான் விஷயம். சரியா? நானும் தவறுகள் செஞ்சிருக்கேன், உங்களோட கூட இருக்கும்போது நானும் செஞ்சிருக்கேன்னு நான் வந்து எல்லா மீடியாலையுமே ஏமா தான் தவறை வந்து ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமா நான் தான் ஒத்துக்கிட்டேனே, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா உங்க அளவுக்கு நான் செய்யல. சரிங்களா? நான் வந்து ஏதோ என் சேலாங்க கிட்ட நீங்க எல்லாம் பணம் கேட்டீங்கன்னு இவங்களெல்லாம் திட்டி சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். அதை கூட உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன், நான் எடுத்துக்கல. சரியா? அதை என்ன சொல்ல, முதல வாயிலேருந்து ஏதோ ஒரு வாய்க்கு போய் எனக்கு அந்த பழமொழி கூட வரலம்மா, அப்படிதான் உங்களுக்கு பிடுங்கி கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதுதான் நடந்திருக்கும்.
ஆனா உங்களோட ஹிஸ்டரியை எடுத்தோம்னா ஒருத்தரும் கொலை கேஸ், கொலை, தீ வச்சு கொளுத்துந்து, நான் அந்த 800 ஜோதிலாம் மீஞ்சூர் கதைன்னு ஒரு பெரிய கதை இருக்கு. அது ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன், 800 ஜோதி இது மீஞ்சூர் கதைன்னு. இது போல நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதுக்கு பயந்து அச்சப்பட்டு தான் நீங்க எல்லாம் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கீங்க. இன்னைக்கு யாரோ வந்து உங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால வந்து நீங்க எல்லாம் பேசுறீங்க. அதுக்கெல்லாம் நான் கவலையே பண்ணல. சரிங்களா? உங்க வாயால எங்க நண்டாயா தட்டு பேசணும்னு நினைச்ச பேச வச்ச, ஜெயிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நான் சொல்லணும்னா எங்க நண்டாயா தட்டோ எங்க பூக்காராயா தட்டோ தூக்குற நாங்க தான். சை சை சை, வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க மல்லாக்காட்சி பத்துங்க வானத்தை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் எங்க ஆயாவோட துவாங்க யாருக்குன்றது, எங்களை ஆயா அவங்களோட ஆசீர்வாதம் யாருக்குன்றது மேலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? இவங்கெல்லாம் ஒருத்தருமே காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று இவங்கெல்லாம் பார்க்க சொல்லுங்க, தெரியும். உண்மைக்குமா எஜ்ராபான் வந்து நீங்க எல்லாம் கரைச்சி குடிச்சுங்க, உண்மையிலே எஜ்ராபானோட தான் வாழ்றேன்னாக்கா ஒத்துக்கிட்டு போங்களேன். ஆமா, முன்னாமாக்கு சொன்ன வார்த்தை உண்மைதான், முன்னாமா பேசுனது கரெக்டு தான், எங்களுடைய நாய்க்கு பான் உடஞ்சிடுச்சு, அவ்வளோதான், நாங்கள் இதுவாகிட்டோம். இனி வரும் காலத்துல சரி ஃபர்ஸ்ட் உருவாக்குனது தான் கலைஞ்சிடுச்சு, நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்துடுச்சு. இனி வரும் காலத்துல எங்க பெரியவங்க பேரை சொல்லி நாங்க எஜ்ராபானை எப்படி கரெக்டா நிலையா இப்படிதான் அப்படின்னு நாங்க ஒரு முடிவு பண்ணி நாங்க நடத்தி காட்டுறோம். அப்படி வாங்கல, என்னம்மா சொல்றீங்க? அதையே ஒத்துக்கவே மாட்டுறீங்க லாஸ்ட் வரைக்கும். இந்த ஒரு விஷயத்துல பார்த்தா முன்னாமாவை நான் பாராட்டுவேமா, ஹேண்ட்ஸாப் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பெரியவங்களாவே நடந்துக்கிட்டாங்க. எங்க கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சென்னைக்கு மாலை கிடையாது. அதோட வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு, அதை நான் இப்போதைக்கு போட விரும்பல. போட வேண்டிய சூழ்நிலையில நான் அந்த வீடியோ எல்லாம் போடுறேன். நான் மாலைக்கு இல்லை, நான் வந்து ஆர்ஆர் மகால் ஆர்ஆர் சத்திரம்ல வந்து என் குருபாய், அவங்க பேர் எதோ சொன்னா, அந்த அம்மாக்கு குருபாய், எனக்கு இல்லை, அவங்க சொன்ன விதத்தை சொல்றேன். சாரதாம்மா கையில 5001 ரூபாய் கொடுத்து நான் என் மாலைக்கு பதவி பண்ணிட்டேன். முன்னாம் மாசம். இது உண்மைதானே பண்ணிட்டேன். நான் இனிமேல் சென்னைக்கு மாலைக்கு இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் இல்லைம்மா, நான் அந்த பதவியை விட்டு விலகிட்டேம்மா, நான் இனிமேல் சென்னைக்கு நான் இந்த நாயக்குங்களோட நான் ஒன்றும் சேர மாட்டேன், இந்த நாயக்குங்களோட நான் உட்கார மாட்டேன், இந்த நாயக்குங்களோட நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் வரமாட்டேன். நான் வருவேன், என்னோட பழைய தோஸ்து பாருங்க, என் வயசுக்கு இருக்கலானவங்க, அவங்க ஏதோ இறந்துட்டாங்களோ, ஏதோ துக்க செய்தியை கேள்விப்பட்டா நான் அவங்கள பார்க்கறதுக்கு வருவேன் போவேன். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட சென்னையில ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்காக நான் போவேன். இந்த நாயக்குங்களோட இனி நான் ஒரு காலம் ஒன்று சேர மாட்டேன். நானும் ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் வச்சேன். உண்மையில அந்த அம்மா வரல. ஆனா இப்ப கூட சமீபத்துல நடந்த விஸ்வாவுடைய வீடு கிரகப்பிரவேச விழால அவங்களுடைய போட்டோ எல்லாம் பேனர்ல போட்டிருந்தாங்கம்மா. அதாவது இந்த அம்மா வரல, அவங்க போட்டோம் இவங்க வரல. அதுக்கப்புறம் இப்போ கூவாக்கம்ல கூட வந்து இந்த அம்மா வரல. நிறைய விஷயங்களை பார்த்தேன், வரல. அதனால எனக்கு அவங்க மேல ஒரு மதிப்பு. பெரியவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க, மந்த்ரா நான் வந்து இந்த பிராடுங்களோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியாம நான் ஏதோ ஒரு ஆவேசத்துல ஒரு கோபத்துல நான் உன்னை போய் அடி ஓதின்னு நான் சொன்னேம்மா, நான் சொன்னது உண்மைதான், அது அவங்க மறுக்கவும் இல்லை, உண்மைதான். ஆனா நான் இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சேம்மா, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே. ஒரு புள்ளைய அடிச்சு ஒரு உயிரே போயிருந்தா நம்ம கொடுத்துருக்கோமா, பெத்த தாய்க்கு புள்ள கொடுத்துருப்போமா? முடியாது இல்லையான்னு நான் என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன். என் தவறை நான் உணர்ந்து நான் அல்லாஹ்க்கு பயந்து நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன். இனிமேல் இந்த சாக்கடைங்களோட நான் போய் சேர விரும்பலை. நான் அல்லாஹ்க்கு வயசாகி போச்சுமா, எனக்கு நரம்பு பிரச்சனைகள்லாம் இருக்கு, நான் அதனால அல்லாவை துவா பண்ணிட்டு நான் அல்லாவோட போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி போகணும். என்னைக்கு ஒரு பெரியவங்க
தான் செஞ்ச தவற உணர்ந்துட்டாங்களோ அதுக்கப்புறமும் நம்ம அவங்கள பத்தி பேசுறது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் என்னதாம்மா நம்ம வாழ்க்கையில இருக்கு? ஒருத்தர் தவற வந்து நம்ம மன்னிச்சு விட்டுருவங்க தான் நல்ல உள்ளம், நல்ல குணம். அவங்க தவற உணர்ந்துட்டாங்க, நான் அவங்கள பத்தி பேசுறதை நிறுத்திட்டேன். இதுதான் இதுக்கு ரீசன். நிறைய பேர் சொல்றாங்க, முன்னாமா வந்து எனக்கு பெட்டி பெட்டியா கொடுத்துட்டாங்க, அதனாலதான் மந்த்ரா அக்கா வந்து முன்னாமா பத்தி பேசுறது கிடையாது, சூட்கேஸா இறங்கி. அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் தவற உணர்ந்துட்டே நம்ம கிட்ட வந்து சொல்லி நம்ம என் கை பிடிச்சி அவங்க பேசும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க சரி வயசானவங்க, இன்னும் அவங்க எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க, இல்ல நான் தான் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன், மன்னிச்சு நாங்க விட்டுட்டோம், அவ்வளவுதான். திரும்பவும் அவங்கள பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இது அனைத்துமே நீங்க கேட்கலாம், பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்றீங்களே, திரும்பவும் ஏதாச்சும் ஒரு கையில முன்னாமா பேரை எடுப்பீங்களான்ட்டு இப்ப கூட நீங்க யோசிக்கணும். அவங்க வராத வரைக்கும் நீங்க எடுக்க மாட்டீங்கன்ற தெரியுமா? முன்னா அம்மான்னு வேற சொல்றேன். அந்த அம்மா வந்து நான் எதுலையுமே வலிக்க மாட்டேன். என்னைக்கு அவங்க சென்னை இவங்களுடைய இந்த 20 பேரோட பார்த்துட்ட நாள் இது வரைக்கும் பேசுனதில்லை, இதுக்கு மேலேயே பேசும். அப்போ போடுவேன் அவங்களோட வீடியோஸ் எல்லாம். அப்போ அதுக்காக தான் அதில் வெயிட்டிங். பேசுவேன். கொடுத்த வாக்கு காப்பாத்துற வரைக்கும் அவங்களுக்கான உரிய மரியாதை அளிக்கப்படும். அது இல்லைன்னா பட்சத்துல நீ வாக்கு தவறிட்ட, நானும் வாக்கு தவறிட்டேன். நீ செஞ்சது தவறுனால் நான் செஞ்சதும் தவறே, நம்ம 2 பேருமே நல்லவங்க இல்லைன்றத காட்டுவேன். வேற வழி கிடையாது. நீ உன் வாக்கை நீ தவறுனால் நானும் பேசப்படுவேன்றதையும் நான் இதுல வந்து முன்னாமா சென்னையில இந்த இவங்களோட இல்லாத வரைக்கும் அவங்கள பத்தி நான் ஒரு காலம் பேச மாட்டேன். இவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்றது நான் பார்த்துட்டேனால் யாரு இதுக்கப்புறம் என்னை கட்டுப்படுத்தினாலும் நான் அடக்க மாட்டேன்.